ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஆர்டியில் ஸ்கீமில் ஜாயின் பண்ணால் கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் வந்து ஜிஆர்டியில் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அண்ட் கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட பட்ஜெட் ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, இந்த அமௌண்ட்டு நம்ம ஸ்கீம் ஜாயின் பண்ணுறோன்னா அந்த பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம எப்படி ஒரு ஸ்கீம் அந்த அமௌண்ட்டுக்குள்ளே எப்படி நிறைய கிஃப்ட்டு வாங்குறது அப்படின்ற ஐடியாவை தான் இங்கே சொல்ல போகிறேன். நிறைய பேர் இந்த ஐடியாவை ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணின்னு இருப்பீங்க. நீங்கள் இதை யோசித்து வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ யாருக்குன்னா, இதை பற்றி தெரியாதவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ உங்களோட பட்ஜெட் 10,000 இருக்குது அப்படின்னா, எப்போவுமே வந்து 10,000க்குள்ளே பே பண்ணி அதே கிஃப்ட் வாங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதை விட இப்போ வந்து 25,000 ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னா, நம்ம எப்படி ஸ்கீம்ஸை மர்ஜ் பண்ணி நம்ம எப்படி வாங்கலாம், நம்மளோட ஃப்ரெண்டு கூட மர்ஜ் பண்ணலாமா, என்ன ஏது அப்படின்றது அண்ட் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதையுமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1000 ருபீஸால் இந்த கிஃப்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1000 ருபீஸ்க்கு வேறு வழி இல்லை. 1000 ருபீஸ்க்கு அந்த 1000 ருபீஸ் தான் நீங்கள் பே பண்ணி 1000 ருபீஸ்க்கான கிஃப்ட்டை வாங்கி ஆகணும். இப்போ 2000 to 3000 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து 3000 ருபீஸ் சிட்டு பே பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் 2000 பே பண்ணாவே வந்து நம்மளுக்கு அந்த கிஃப்ட் கொடுத்துருவாங்க, அந்த ரேஞ்சில் இருக்கிற கிஃப்ட்டு. ஸோ நீங்கள் 3000 பே பண்ணுறது 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி பே பண்ணுங்கள். ஒன்று வந்து 2000 பே பண்ணுங்கள், இன்னொன்று வந்து 1000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2000 ருபீஸ்க்கான கிஃப்ட் என்ன இருக்கும் அதையும் வந்துடும், அண்ட் 1000 ருபீஸ்க்கான என்ன கிஃப்ட் இருக்கோ அதுவும் வந்துடும். ஸோ 3000 ருபீஸில் உங்களுக்கு 2 கிஃப்ட்டுமே கிடச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து 4000லேருந்து 7000 ருபீஸ் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து 4000 பே பண்ணாவே வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிற கிஃப்ட் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 4000 ருபீஸ் ஒரு சிட்டு போடுங்க. அண்ட் உங்களோட பட்ஜெட் 5000ன்னா மேலே 1000 ருபீஸ் போட்டிங்கன்னா 1000 ருபீஸ்க்கான கிஃப்ட் கிடைக்கும். 6000 ருபீஸ் உங்கள் பட்ஜெட்னா இன்னொரு 2000 ருபீஸ் பே பண்ணிங்கன்னா இன்னொரு கிஃப்ட் கிடைக்கும். இன்னொரு 3000 பே பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணி அந்த 7000 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். 4000 ஒரு கிஃப்ட்டு அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டில் ஒரு கிஃப்ட். ஸோ இங்கேயும் வந்து நம்மளுக்கு மல்டிபிள் கிஃப்ட் கிடச்சிருச்சு. இப்போ 8000 to 10,000யுமே அதே மாதிரி பண்ணுங்கள். ஒரு சிட்டை 8000 பே பண்ணுங்கள், இன்னொரு சிட்டை 1000 or 2000 ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்மளுக்கு 2 கிஃப்ட் இங்கே வந்துருச்சு. அந்த 8000 ருபீஸில் வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த 8000யும் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கலாம். அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் தேவை இருக்குது அப்படின்றத பார்த்து நீங்கள் அங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் உங்கள் சிட் அமௌண்ட்டை. ஸ்கீம்ஸை எப்படி மர்ஜ் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இப்போ 11,000 to 15,000 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட பட்ஜெட் 15,000 அப்படின்னு நினச்சிக்கோங்க. 15,000க்கு ஒரே சிட்டா பே பண்ணாமல் 11,000 ஒரு சிட்டா பே பண்ணிவிட்டு 11,000க்கான கிஃப்ட்டையும் நீங்கள் வாங்கிடலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 4,000 பே பண்ணிவிட்டு இன்னொரு கிஃப்ட்டாக வாங்கலாம். இல்லை எனக்கு வந்து இந்த கிஃப்ட் எனக்கு யூஸ் இல்லை, எனக்கு வந்து வேறு கிஃப்ட் வேணும்னா நீங்கள் 8,000 3,000 உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எப்படி வேணால் ஸ்ப்ளிட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த கிஃப்ட் வேணும்னு தோணுதோ நீங்கள் அந்த கிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் சிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் மல்டிபிள் சிட்ஸ் எவ்வளோ சிட்ஸ் வேணாலும் மர்ஜ் பண்ணலாம். அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் அதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேன், கடைசியில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் என்னென்னா, 16,000லேருந்து 25,000 ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ 16,000 பே பண்ணாவே அந்த ரேஞ்சில் இருக்கிற கிஃப்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். 2,000 4,000 8,000 இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த சிட்டில் உங்கள் பட்ஜெட் 25,000னா ஆல்மோஸ்ட் 4 கிஃப்ட் கிடைக்கிது பாருங்கள், நீங்கள் வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி வாங்கினீங்கன்னா. ஸோ ஒரே அமௌண்ட் பே பண்ணி ஒரே கிஃப்டாக வாங்காதீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிப்புளாக சாய்ஸ் வச்சுட்டு எந்த மாதிரி கிஃப்ட் வேணும் அப்படின்றத பார்த்து உங்கள் ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட்டை. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன ரேஞ்ச் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து 49,000 வரைக்கும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அமௌண்ட் இருக்குது, இது வந்து 26,000 நீங்கள் வந்து ஒரு சிட்டு பே பண்ணுங்கள். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டு 23,000 வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வாங்கிக்கலாம். 11,000 8,000 4,000 1,000 அப்படின்னு. அண்ட் நான் வந்து நீங்கள் 49,000 தான் பே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலை. சப்போஸ் நீங்கள் வந்து 30,000 கூட பே பண்ணலாம். ஸோ 30,000 பே பண்ணுற இடத்துல 26,000 ஒரு கிஃப்ட் வாங்கிக்கோங்க. இந்த ரேஞ்சில் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் பேலன்ஸ் இருக்கிற 4,000 இன்னொரு கிஃப்ட் வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். 50,000 அண்ட் அபவ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 50,000 ருபீஸ்க்கான கிஃப்ட்டையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் அபவ் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கிஃப்ட் ரிக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம்.
இதுக்கு வந்து இந்த நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் நம்ம வந்து இந்த ஸ்கீம்ஸை மர்ஜ் பண்ணலாம், எவ்வளோ ஸ்கீம்ஸை மர்ஜ் பண்ணலாம், அந்த ஸ்கீம்ஸ் அமௌண்ட்டெல்லாம் மர்ஜ் ஆகி எவ்வளோ அமௌண்ட் மேக்ஸிமம் வரணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் வந்து சேம் ஸ்கீம்ஸை மட்டும்தான் மர்ஜ் பண்ண முடியும். அதாவது ஜிஆர்டியில் வந்து 2 ஸ்கீம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து நியூ கோல்டன் 11, இன்னொன்று வந்து நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸின்னு 2 ஸ்கீம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 2 சீட்டு 3 சீட்டை மர்ஜ் பண்ணணும் அப்படின்னா அது வந்து நியூ கோல்டன் 11ஓட மட்டுமே வந்து மர்ஜ் பண்ண முடியும். இன்னொரு 2-3 ஸ்கீம் இருக்குது, நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸின்னா அந்த ஸ்கீமை செப்பரேட்டாக வந்து 2-3 ஸ்கீமை நீங்கள் மர்ஜ் பண்ணி கிஃப்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இந்த 2 ஸ்கீமையும் மர்ஜ் பண்ண முடியாது. இது 2மே மர்ஜ் பண்ணி நீங்கள் கிஃப்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒரே ஸ்கீமில் இருந்தால் மட்டும்தான் கிஃப்ட்டை பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் வந்து கேட்கலாம், ஸ்கீம்ஸை நாங்கள் வந்து மர்ஜ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்கீம்ஸை வேணாலும் மர்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,99,000க்குள்ளே மட்டும்தான் வரணும். அதுக்கு அபவ் இருந்தால் மர்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்கீம் மர்ஜ் பண்ணுறீங்கன்னா கூட பரவாயில்ல, ஆனால் 1,99,000க்குள்ளே வரணும் அந்த ஸ்கீம் அமௌண்ட் எல்லாமே சேர்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்குது. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாமே மர்ஜ் பண்ணி ஒரு கிஃப்ட் வாங்குகிறோம், அப்போ கோல்டு வாங்கும் போதும் நம்ம வந்து மர்ஜ் பண்ணணுமாலாம்? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் செப்பரேட்டாகவும் வாங்கிக்கலாம், இல்லை மர்ஜ் பண்ணியும் வாங்கிக்கலாம். அது உங்களோட இஷ்டம். இப்போ வந்து ஓகே, இது ஒரு ஸ்கீம் என்னோடது, இன்னொரு ஸ்கீம் வந்து என்னோடய ஃப்ரெண்டோடது, மர்ஜ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் ஒரே ஸ்கீமாக இருக்கணும். நியூ கோல்டன் 11 அப்படின்ற ஒரே ஸ்கீமாக இருக்கணும். நீங்கள் உங்களோட கசின் யாராச்சும் அந்த ஸ்கீமை ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் மர்ஜ் பண்ணலாம். இன்னொரு டவுட் உங்களுக்கு வரும், 2 ஸ்கீமும் ஒரே வாட்டி ஜாயின் பண்ணியிருக்கணுமா, என்னோட கசினோடதும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்க ஜாயின் பண்ணி 5 மந்த்ஸ் ஆயிருக்கலாம், நீங்கள் ஜாயின் பண்ணி 10 மந்த்ஸ் ஆயிருக்கலாம், இல்லை 2 மந்த்ஸ் ஆயிருக்கலாம். எந்த மந்தில் எப்போ ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல. நீங்கள் 2 ஸ்கீமையுமே மர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து 10,000 ருபீஸ் என்னோடய பட்ஜெட் அப்படின்னா அதை தாண்டி என்னால் பே பண்ண முடியல. அம்மா வந்து இன்னொரு 10,000 or 15,000 அவங்க வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னும் போது நாங்கள் 2 பேருமே எங்களோட ஸ்கீமை மர்ஜ் பண்ணி 25,000 ரேஞ்சில் என்ன கிஃப்ட் இருக்கோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நான் பார்த்து வாங்கிப்பேன் இந்த வாட்டி. நெக்ஸ்ட் டைம் நான் ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது என்னோடய ஸ்கீமை அம்மா கூட மர்ஜ் பண்ணி அம்மா கிஃப்ட் வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்களுக்கு எந்த மாதிரி கிஃப்ட்டு என்ன ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்றதை பார்த்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நாங்கள் ஸ்கீமை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம். நீங்கள் மர்ஜ் பண்ணுற ஸ்கீம் மட்டும் சேமாக இருக்கணுமே, அவ்வளோதான். யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அதாவது உங்கள் கசின், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு, நீங்கள் அம்மா யாராச்சும் கூடயாச்சும் நீங்கள் மர்ஜ் பண்ணி கிஃப்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே நம்மளுக்கு இருக்குது. நம்ம ஒரே வாட்டி 25,000 நம்மளால் ஒரு தனியாக பே பண்ண முடியாது இல்லையா? ஸோ சின்ன அமௌண்ட் பே பண்ணி எப்போ பாரு கிஃப்ட்ஸ் ரிப்பீட் ஆகிறத விட இந்த மாதிரி வந்து நம்ம மர்ஜ் பண்ணி வாங்கினோம்னா நம்மளுக்கு கிஃப்ட்டும் வேறு கிடைக்கும். அந்த மாதிரி அதனால் இந்த ஐடியா. கோல்டை வந்து நீங்கள் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கிஃப்ட் பர்ச்சேஸ் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணதால் அதுவும் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னென்ன கிஃப்ட் ஐட்டம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபார் 1,000 ருபீஸ்க்கு வந்து இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஃபன் பாக்ஸ் அண்ட் கிளாஸ். நெக்ஸ்ட் வந்து 2,000 and 3,000க்கு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இதில் எது வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4,000லேருந்து 7,000க்கு ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் மிடில் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கப் மாதிரி அதுக்கு மூடி போட்டு, ஸோ அதுதான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் ஒரு 2-3 வாங்கியிருக்கேன். எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8,000 to 10,000க்கும் நம்மளுக்கு வந்து 3 சாய்ஸ் இருக்குது. 11,000லேருந்து 15,000க்கு வந்து நம்மளுக்கு 3 சாய்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 16,000லேருந்து 25,000 வரைக்கும் இருக்குது. இதுக்கு வந்து 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதில் எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 26,000லேருந்து 49,000க்கு நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா நான் 2 இயர்ஸ் முன்னாடி சிட்டில் ஜாயின் பண்ணப்போ நான் 10,000 சிட்டு பே பண்ணும் போதே எனக்கு வந்து 5 liters ப்ரெஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கர் கொடுத்தாங்க. இப்போ வந்து கிஃப்ட்டு காஸ்ட் எல்லாமே வந்து குறைச்சிட்டாங்க. 26,000 பே பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் குக்கர் கொடுக்குறாங்க இப்போ. ஸோ வேல்யூஸ் எல்லாமே வந்து குறைஞ்சிருச்சு. லாஸ்ட் வந்து 50,000 அண்ட் அபவ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ பார்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.